ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அது சின்ன சின்ன விஷயம் தான் சொல்ல போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் வந்து என் லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள்கிட்ட நடந்துக்கிற விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா மீதோ இல்லை உங்கள் அப்பா மாரி இல்லை உங்கள் அண்ணன் தங்கச்சி உங்கள் அக்கா உங்களுக்கு யார் உங்கள் கூட பிறந்தவங்க யார் மாரியோ அப்படியே மேட்ச் ஆகும். அது வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ என் லைஃப்பில் நடந்ததை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட்லாம் இப்போ நான் வெளியில் போகிறோன்னு நாங்கள் அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிங்கன்னா அப்படி அவங்க வெளியில் போகிறேன்னு சொன்னாலே எப்படி சொல்கிறது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க கூட போகணுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீல் வரணும். இப்போ சில பேர் கூட போனீங்க வச்சுக்கோங்களேன், ஐயோ ஏன்டா போகிறோம், அவங்க கூட போனால் வந்து அதாவது அவங்க கூட போனால் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒரு சந்தோஷம் வரணும். அவங்க வெளியில் போகிறோன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வரணும். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ரெண்டாவது விஷயம், அவங்க கூட போக்கில் வந்து நம்ம ஏன்டா போகிறோன்னு தோணக்கூடாது. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சில பேருக்குலாம் போனால் நம்மளால் ஒரு ஹாப்பியாக இருக்க முடியாது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலாக இருக்க முடியும். இதை கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாதுன்னு தோணும். ஆனால் இதே நான் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூடலாம் பண்ண வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டே போக மாட்டேன். ஆனால் ஜாலியாக போவோம், காசு இல்லாட்டையும் அவ்வளோ ஹாப்பியாக போவோம். அதேமாரி எது வேணுமோ அது கேட்பான், ஒரு உரிமையாக கேட்பான். அதுதான் ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒரு உரிமையாக இருப்போம். நம்ம எது வேணால் கேட்டுக்கலாம், நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னேன், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தோணும். செகண்ட் பாயிண்ட் அதுதான். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் வெளில போக்குள்ள போச்சுன்னா நான் எதனா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இப்போ நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ன வரைக்கும் நான் அந்தமாரி அதிகமாக ரேட் அதிகத்தில் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அப்படி நான் கேட்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சும்மா வேணும்ன்ட்டு இல்லை, அதை எடுத்துக்கோன்னு கேட்டேன். எடுத்து தராங்களோ இல்லை என்ன தான் சொல்லுவாங்க, எடுத்துக்கோ, உனக்கு நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும். ஆனால் நான் அந்தமாதிரி கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல எடுத்துக்கோ, உனக்கு எது தேவையோ எடுத்துக்கோ, வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து எல்லா ஹஸ்பண்டும் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்தமாரி சொல்லணும், உனக்கு எது வேணும்னு வாங்கிக்கணும்னு சொல்கிறேன். ஐயோ அது வேணாம், அது அவ்வளோ காசு, இது வேணாம் அவ்வளோ காசுன்ட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை. அதேமாரி தேவையில்லாததான் அவங்க வாங்கி தர மாட்டாங்க. தேவையில்லாதுன்னா அவங்களுக்கு தெரியும், இது நீ வாங்கினா யூஸ் பண்ணுவேன், இது வேணான்னு சொல்லிட்டு அதுக்கேற்றமாரி நானும் வந்து அவங்க எது வாங்கி தருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் கேட்பேன். ரெண்டு பேருக்கு மேலே ஒரு சில விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதுக்காக எங்களுக்குள்ளே சண்டே வந்தாலும் கேட்டாங்க அப்படின்னால நிறையா சண்டை இருந்தது, என்ன கூட சண்டை இருந்தது தான். ஆனாலும் அதையும் மீறி நம்ம ஒரு சில விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சொல்லாமலே நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் அதுதான், நம்ம வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு புரியணும்ல, அவங்களே நம்மளை புரிஞ்சுக்கணும், நாம்ளும் அவங்கள புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், நம்ம துணி கடைக்கு போனால் இந்த ரேட்டு அதிகம் உள்ள பொருள் நான் வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ட்ரெஸ்ஸு. அதுமாரி அவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ எடுத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம சொல்லிட்டு வேணும்னு நம்ம அதை கேட்போம். அந்தமாரி விஷயம் இருக்கணும். மூணாவது பாயிண்ட் அதுதான். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கூட போகணுன்னா, இப்போ எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் போகணும் வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ஹாப்பியாக போவோம். அதேமாரி இப்போ எங்கள் அம்மாவுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், ஏதாவது ஒரு சில விஷயம் ஹெல்ப்லாம் வந்து நான் வேறு யார்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு யார்கிட்ட கேட்க தோணாது. இப்போ எங்கள் ஹஸ்பண்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, ஓகே நான் பண்ணுறேன். அதேமாரி நம்ம அவங்கக்கிட்ட அடம் பிடிப்போம்ல, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு, அந்தமாரி யார்கிட்டையும் நமக்கு அடம் பிடிக்க தோணாது. உங்களுக்கு அந்தமாரி அவங்கக்கிட்ட தான் அடம் பிடிக்கணும்னு தோணுது. அது அப்படி தோணாலும் எது பிரச்சனை இல்லைன்னா அது நீங்கள் அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது நாலாவது பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் நான் அந்த பர்சனல் விஷயத்தை நான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அந்தமாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பயப்படுறதால நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன்லாம் கறிலாம் கொஞ்சம் சாப்பிடுவேன், மீன் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். அதேமாரி நான் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுன்னு செஞ்சாலும் வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க வீட்டில் சப்போஸ் இருக்கிற மீன் வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிட்டுட்டு வேணும்னு கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருவாங்க. ஆனால் எனக்கு தெரியும் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வைப்பாங்க. அதேமாரி பூரி வாங்கினாலும் சரி, பூரிலாம் எனக்கு பிடிக்கும், அதிலே வேணும்னு கொண்டு வந்து மிச்சம் வச்சுருவாங்க, எனக்கு போதும்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே எங்கள் அம்மா பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, வேணும்னு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு போதும் போதும்னு கொஞ்சமாக போட்டு எனக்கு நிறைய வச்சுருவாங்க. அதெல்லாம் அந்த ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வந்து எங்கள் அப்பாலாம் இல்லை. அப்போ அந்தமாரி சாப்பாடு விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்படி என்கிட்ட நடந்துப்பாங்க, அதேமாரி எங்கள் ஹஸ்பண்டு சொல்லாமல் நடந்துப்பாங்க. இப்போ சிக்கன் எல்லாம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு ஃபஸ்ட்டு வை, அவளுக்கு நிறையா வை சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடனே கொரியா நாங்கள் வைக்க மாட்டோம், நீ சொல்லி தான் வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க திட்டினாலும் அதேமாரி எப்போ செஞ்சாலும் சரி, நீ சாப்பிடு, நீ போட்டு சாப்பிடு, அவளுக்கு கொஞ்சம் வெய், எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கு அது பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்தமாரி உங்களுக்கு எந்த விஷயம் சாப்பிட்ற விஷயம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்ச விஷயம் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டான லைஃப் பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம சப்போஸ் எதோ அழுது இருந்தாலோ, இதை வீட்டில் எதோ சண்டை நடந்திருந்தாலோ, சோகமாக இருந்தாலோ, நம்ம மூஞ்சை பார்த்து நம்ம கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவோம். எதுக்கு சோகமாக இருக்கிற, என்ன ஆச்சு? சப்போஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வெளில போயிட்டு இருந்தானே எங்கள் சண்டை நடந்ததுன்னா என் மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. லவ் பண்ண, அதாவது எப்படி சொல்கிறது, கல்யாணம் புதுசுலனா என் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. அழுதியா, ஏன் முகம் சோகமாக இருக்குது, சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போலாம் என் மூஞ்சி அப்படி தான் இருக்குது, அது வேறு விஷயம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவும் அதேமாரி தான், எதனா சோகமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. என் ஃபோன் அதேமாரி நம்ம ஃபோனில் பேசணும், எங்கள் அம்மாவும் அதேமாரி தான். நான் எதனா சோகமாக பேசணுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சேன், ஏன் அவன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதேமாரி எங்கள் ஹஸ்பண்டும் வந்து நான் எங்கன்னா வெளியில் போயிருந்தேன்னா ஃபோனில் என் குரல் கிட்டே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன் குரல் ஒரு மாதிரிக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்தமாரி ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் சொல்லாமலே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படி உங்களுக்கு ஃபீலாக இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். இதெல்லாம் ஒரு சில விஷயம் ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகும். அதுதான் ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா, அவங்க நடந்துக்கிற விஷயம் வந்து கரெக்டாக அவங்க நம்ம சொல்லுவோம்ல, நீ எங்கள் அம்மா மாரி நடந்துக்கிறேன், எங்கள் அப்பா மாரி நடந்துக்கிறேன், அந்தமாரி ஒரு சில விஷயம் மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா, இல்லை நிறையா இருக்குது, எனக்கு வீடியோ போட டைம் இல்லை, அதனால தான் நான் சரியாக போடுறதில்ல. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, நான் போட்டேன். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வீடியோலாம் போட்டால் பாருங்கள். நான் வந்து யோசிச்சு சொல்கிறதால எனக்கு சரியான பாயிண்ட் சொல்ல முடியல, ஆனால் நிறைய பாயிண்ட் இருக்குது. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நடந்ததை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். இதெல்லாம் ஒரு சில விஷயம் ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகும். அதுதான் ஒரே பாயிண்டில் சொல்லணும்னா, அவங்க நடந்துக்கிற விஷயம் வந்து கரெக்டாக அவங்க நம்ம சொல்லுவோம்ல, நீ எங்கள் அம்மா மாரி நடந்துக்கிறேன், எங்கள் அப்பா மாரி நடந்துக்கிறேன், அந்தமாரி ஒரு சில விஷயம் மேட்ச் ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா, இல்லை நிறையா இருக்குது, எனக்கு வீடியோ போட டைம் இல்லை, அதனால தான் நான் சரியாக போடுறதில்ல. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, நான் போட்டேன். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வீடியோலாம் போட்டால் பாருங்கள். நான் வந்து யோசிச்சு சொல்கிறதால எனக்கு சரியான பாயிண்ட் சொல்ல முடியல, ஆனால் நிறைய பாயிண்ட் இருக்குது. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.